தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து போட்டி. உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது. அதன் கூட்டணி கட்சிகளும் மண்ணை கவ்வியது. தமிழ்நாடு முதலமைச்சரே கொளத்தூர் தொகுதியில் தோற்றுப்போனார். அந்த அளவுக்கு திமுக அடி வாங்கியது என்று சொல்லலாம். தற்பொழுது உள்ளாட்சி தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. கடந்த சட்டசபை தேர்தலின் பொழுது திமுக கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீட்டில் அதிருப்தி அடைந்தன. இது திமுகவின் தோல்விக்கு வித்திட்டது என்றே சொல்லலாம். தற்பொழுது உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீட்டில் அதிக இடங்கள் கோரலாம். உள்ளாட்சி தேர்தல் என்பது கட்சி அடிப்படை என்று சொல்வதை விட அந்தந்த தொகுதிகளில் வார்டுகளில் நிறுத்தப்படும் வேட்பாளர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கை பொறுத்துதான் அமையும் வெற்றி தோல்வி. ஆகவே கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தேர்தலை சந்திக்கலாம் என திமுக முடிவு செய்துள்ளது. இதற்காக தற்போது திமுக கூட்டணியில் உள்ள விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்ற கட்சிகளை கலற்றிவிட முடிவு செய்துள்ளது. வருகிற உள்ளாட்சி தேர்தலில் திமுக அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. திமுகவை நம்பி இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சி, தேமுதிக ஆகியவை அதிருப்தியில் உள்ளன. தேமுதிக 10 மேயர் பதவி கேட்டதாக கூறப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி ஆகியவை தலா 5 மேயர் பதவி கேட்பதாக கூறப்படுகிறது. ஆக திமுகவுக்கு மீண்டும் தலைவலி. ஆகவே இந்த முறை கூட்டணி கட்சிகளை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும், அவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக திமுக தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. வருகிற உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து மேயர் பதவி, கவுன்சிலர் பதவி, பேரூராட்சி தலைவர் பதவி, நகராட்சி தலைவர் பதவி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் ஆகியவற்றில் தனித்து களம் காண்கிறது. இது கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட வேண்டும் என்றே திமுகவினர் விரும்புகின்றனர்.